இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சின்னப்பரின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய பெருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கி இந்த மாலை நேரத்தில் அவருடைய மேன்மையான பரிந்துரை இந்த 10 நாட்கள் திருவிழாவிலும் ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக இந்த கல்வாரி பீடத்தை சுற்றி அமர்ந்திருக்கிறோம். பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரிகள் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் குருக்கள் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய திருத்தல பெருவிழாவின் 10 நாட்களை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை நேசமணி அவர்கள் 10 நாட்கள் மறையுரைக்கான தலைப்புகளை திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். விவிலியத்தில் எத்தனையோ இறை வார்த்தைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே நேரடியாக நான் யார் என்கிற சுய விளக்கத்தை கொடுக்கிற வார்த்தைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அதை 10 நாட்களின் மறையுரை தலைப்புகளாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லார் கையிலைக்கும் திருவிழா அழைப்புதல் வந்திருக்கும். 10 நாட்கள் தலைப்பும் தெரியும். ஒவ்வொரு நாள் தலைப்பையும் ஆலயத்தினுடைய திருப்பலி பீடத்தில் உங்களுக்கு மிக தெளிவாக வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன தலைப்பு? எல்லாரும் சத்தமா, நல்ல ஆயன் நானே. நாளைக்கு அது நாளைக்கெல்லாம் கேட்கணும், இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். சரி, இயேசு வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கார்? நான் யார் அப்படின்னு வேற என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க. நல்ல ஆயன் நானே, நானே உலகின் ஒளி, நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நானே திராட்சை கொடி, இன்னும் நானே வழி, நானே உண்மை. விவிலியத்தில் இயேசு நான் யார் என்கிற சுய விளக்கத்தை கொடுப்பதற்கு இத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதை இன்றிலிருந்து நீங்கள் 10 நாட்களும் தியானிக்க போகிறீர்கள். எதற்காக இந்த தொடக்க நாளில் அனைத்து தலைப்புகளையும் இணைத்து பார்க்கிறோம் என்றால், எல்லா இடங்களிலும் இயேசு நான் யார் என்று சொன்னாலும் எல்லா தலைப்புகளில் நின்று இன்றைய நாளின் தலைப்பு மாறுபட்டு நிற்கிறது, வேறுபட்டு நிற்கிறது. ஒருவேளை நீங்க 10 நாளும் முடிந்தால் அல்லது விவிலியத்தை நாம் இன்னும் ஆழமாக வாசித்தால் மற்ற வார்த்தைகளுக்கும் இன்று இயேசு சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் என்பது நமக்கு புரியும். நானே உணவு, நானே வழி, நானே உண்மை, நானே திராட்சை கொடி என்று இயேசு சொல்லிக்கொண்டே போகிறார். அப்ப இதே வரிசையில சொல்லணும்னா இன்னைக்கு இயேசு என்ன சொல்லணும்? நானே நானே ஆயன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நானே ஆயன், அவ்வளவுதான் சொல்லணும். நானே ஆயன். ஆனா இயேசு அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? நானே நல்ல ஆயன். இப்ப நேசமணி நானே பங்குச்சாமியார் அப்படின்னு சொல்லலாம், அதுல தப்பே இல்லை. நானே நல்ல பங்குச்சாமியார் அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப நாங்கள்லாம் என்ன கெட்ட பங்குச்சாமியாரா அப்படி நாங்க கேள்வி கேட்போமா இல்லையா? அப்ப இயேசு நானே ஆயன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லை. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. இந்த யோவான் எழுதின செய்தி 10வது அதிகாரம், இயேசு கிறிஸ்து நான் யார் என்று சொல்லுகிற சுய விளக்கத்திற்கு பிறகு யூத சமயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இயேசுவை எப்படி ஒழித்து கட்டலாம், கொலை செய்யலாம் என்று திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறார்கள். இயேசுவனுடைய முடிவை இந்த 10வது அதிகாரத்திலேயே அவர்கள் எழுத தொடங்குகிறார்கள். காரணம் என்ன? இயேசுவை இப்படியே விட்டுவிடக் கூடாது. இயேசு நானே ஆயன் என்று சொல்லி இருந்தால் அதில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நானே நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார். ஓரளவிற்கு அதையாவது நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, நான் நல்ல ஆயன் விட்டுறலாம். முன்னாடி இருந்தவங்களெல்லாம் இழுக்கிறார், சண்டைக்கு இழுக்கிறார். எனக்கு முன் இருந்தவர்கள் திருடர்களும் கொள்ளையர்களும். அப்படி எப்படி சொல்றது? பங்குச்சாமியார் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு முன்னாடி இருந்த பங்குச்சாமியார்கள் நேசமணி விட்டுருங்க. வேற எந்த பங்குச்சாமியாரும் சொல்ல முடியுமா? இல்லை வேற எந்த ஆயரும் சொல்ல முடியுமா? எந்த மறைமாவட்ட ஆயர் இதே போல சொல்ல முடியுமா? ஆனா இயேசு சொல்லுகிறார், நானே
நல்ல ஆயன். அன்புக்குரியவர்களே, மற்ற எல்லாவற்றிலும் நான் யார் என்பதை அப்படியே சொல்லி விடுகிற இயேசு ஆயனை பற்றி சொல்லுகிற பொழுது மட்டும் நானே நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார். இதற்கு ஒரு தில்லு வேணும், எல்லாராலையும் சொல்லிவிட முடியாது. நான் யார் என்பதற்கான சுய விளக்கத்தை கொடுப்பதற்கு ஒரு திராணி வேண்டும். இயேசுவிடம் அந்த திராணி இருந்தது. இன்றைய முதல் நாள்ல அழகாக பங்கு தந்தை அவர்கள் அன்பிய வழிகாட்டிகள் எல்லாம் இந்த முதல் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பிய வழிகாட்டிகள் இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்களும் சொல்ல வேண்டும். நாங்கள் நல்ல வழிகாட்டிகள் என்று சொல்லணும். அதனாலதான் இன்றைய 2வது வாசகத்தில் பேதுரு சொல்லுகிறார், வழிகாட்டிகள் என்பவர்கள் அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல, நான் சொல்கிறபடியே நீங்கள் செய்ய வேண்டும் என்று அதிகாரம் செலுத்துபவர்கள் அல்ல, அவர்களோடு இணைந்து பயணிப்பவர்கள், அவர்கள்தான் வழிகாட்டிகள். எப்படி செல்ல வேண்டும் என்று வார்த்தையில் சொல்லுவதல்ல, நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை வாழ்க்கையில் செயல்படுத்துபவர்கள் தான் தலைவர்கள். இயேசு அப்படிப்பட்ட தலைவர். நான் நல்ல ஆயன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் இயேசு திடீரென்று தன்னை ஆயன் என்று சொல்லிவிடவில்லை. பழைய ஏற்பாட்டில் கடவுள் யார் என்கிற புரிதல்கள் எழுகிற காலத்திலேயே கடவுளை ஆயனாக பார்த்த சமூகம் இஸ்ரேல் சமூகம். இஸ்ரேல் மக்கள் நாடோடிகளாக இருந்தவர்கள். அவர்கள் ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் என்று விலங்குகளை எல்லாம் வைத்து பராமரித்தவர்கள். அவர்களுடைய மிக முக்கியமான தொழிலாக ஆடு மேய்க்கின்ற தொழில். எனவே ஆடுகளுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு. இன்றைய தியான பாடல் திருப்பாடல் 23 விவிலியத்தில் ஆயரை பற்றியும் ஆடுகளை பற்றியும் மிக அழகாக ஆழமாக சொல்லுகிற ஒரு திருப்பாடல் விவிலிய பகுதி திருப்பாடல் 23. எப்போமெல்லாம் நாம விவிலியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அல்லது எப்பொழுதெல்லாம் மேடையில் விவிலிய வார்த்தைகளை மனனம் செய்து போட்டியாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் மிக எளிதாக நாம் மனனம் செய்து விடுகிற ஒரு விவிலிய பகுதி தான் திருப்பாடல் 23. விவிலியத்தில் கடவுள் ஆயன் என்பதை எடுத்து சொல்லுகிற பகுதி. திருப்பாடல் 95 7வது இறை வார்த்தை விவிலியத்தில் எடுங்க. திருப்பாடல் 95 7. கடவுள் ஆயர் மட்டுமல்ல, அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்றால் அந்த ஆயனுக்குரிய ஆடுகளாக நாமும் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருப்பாடல் 95 7. அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனா இல்லையா என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனா கெட்ட ஆயனா? சத்தமா சொல்லுங்க. நல்ல ஆயன். இப்ப இயேசு ஆயன் அப்படின்னா நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? அவர் மேய்க்கிற ஆடுகள் அப்படின்னு திருப்பாடல் சொல்லுகிறது. இயேசு நல்ல ஆயன், நாமெல்லாம் சொல்லுங்க சத்தமா. வெறும் ஆடுனா மட்டும் எப்படி? அவரை வெறும் ஆயன்னு நம்ம சொல்லலையே, நல்ல ஆயன்னு சொல்றோம். அப்ப நம்மள என்ன சொல்லணும்? நல்ல ஆடுகள். நான் நல்ல ஆடு சொல்லுங்க பாப்போம். பூசை முடிஞ்ச உடனே ஸ்டேஜில் ஆடுறது இல்லை, அது டெய்லி 10 நாளும் கலை நிகழ்ச்சியில் ஆடத்தான் போறோம். நானே நல்ல ஆயன் அப்படின்னு இயேசு சொன்னார்னா அவருக்கு முன்னாடி நாம் என்ன சொல்லணும்? ஆமா இயேசுவே, நீங்க நல்ல ஆயன், நான் நல்ல ஆடு அப்படின்னு சொல்லுகிற திராணி நம்மள்கிட்ட இருக்கு, அவற்றை இருக்கு. நான் நல்ல ஆயன் என்று சொல்லுகிற திராணி இருக்கிறது. நான் நல்ல ஆடு என்று சொல்ல முடியுமா? அப்ப நல்ல ஆடுனா என்ன செய்யணும்? திருப்பாடல் சொல்லுகிறது, அவரின் குரலுக்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். ஆடு மேய்ச்சிருந்தா தெரியும், ஆயன் சொல்லுகிற கொடுக்கிற குரலுக்கு, சமிச்சை ஒலிகளுக்கு ஆடுகள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆனா எல்லா ஆடும் என்ன செய்யறது இல்லை, கீழ்ப்படியாது. கள்ளத்தனமான சில ஆடுகள் என்ன செய்யும்? ஆயனுடைய கண்களுக்கு மறைஞ்சி தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் என்ன செய்யும்? ஓடும்.
வேண்டாம் அப்படின்னு ஆயன் நிப்பாட்டினாலும் ஆடு என்ன செய்யும்? ஓடும். பிற சகதியிலையும் முள்ளுலையும் என்ன செஞ்சுக்கிடும்? மாட்டிக்கிடும். இப்ப ஆயன் நல்ல ஆயன். நான் சொன்ன பேச்ச கேட்காம நீ என்ன செஞ்ச? ஓடுன. என்ன கால் ஒடிஞ்சு போச்சா? காலில் முள்ளு குத்திச்சா? குழியில கீழே விழுந்தியா? என்ன நீ நாசமா போ, இனிமேல் என் பக்கத்திலே வராத அப்படின்னு ஆயன் என்ன செய்ய மாட்டான்? ஆட்டை விட்டுட்டு வர மாட்டான். நம்ம ஆடு வச்சு அப்படி ஆட்டை விட்டுட்டு வருவோமா? ஏன் விட்டுட்டு வர மாட்டோம்? 2000 ரூபா 3000 ரூபா பேருஞ்சாமி நீங்களா கொடுப்பீல? அதை போய் ஆடு அங்கே விழுந்தாலும் நம்ம தான் தூக்கி போட்டுட்டு என்ன செய்யணும்? வரணும். கோபத்தில் சாத்து 4 சாத்து சாத்தினாலும் ஆட்டை என்ன செய்ய முடியாது? விட்டுட்டு வர முடியாது, துட்டு போயிரும்ல. அப்போ நாம் ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் நாம் விலகிவிட்டால் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நாம பொருளாதாரத்தில் ஆடுகள் பணம் போய்விடும் என்பதற்காக ஆட்டுக்கு பின்னால் செல்வதை போல அல்ல, ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். விவிலியத்தில் நாம பார்க்கிறோம் 100 ஆடுகள் இருக்கிறது. ஒரு ஆடு மட்டும் என்ன செஞ்சுட்டு காணாம போச்சு. மீதி எத்தனை ஆடு இருக்கு? 99 ஆடு இருக்கு. 99 ஆடும் நல்ல ஆடு, ஆமாவா இல்லையா? நல்ல ஆடு. தொலைஞ்சு போன ஒரு ஆடு மட்டும்தான் கள்ள ஆடு. இப்ப ஆண்டவர் இயேசு 99 நல்ல ஆட்டு பக்கத்தில் இருந்திருக்கணுமா? தொலைஞ்சு போன ஒரு கள்ள ஆட்டு பக்கத்தில் போயிருக்கணுமா? என்னம்மா? கள்ள ஆட்டை போய் பார்க்கணுமா? நல்ல ஆடு 99 பக்கத்திலே இருக்குல்ல, அதை பார்க்காம ஒத்த ஆட்டை தேடி போனா என்ன அர்த்தம்? அவர் நல்ல ஆயனா? 99 ஆடு வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி கணக்கு சேர்க்க முடியும்? 1 பெருசா 99 பெருசா? உங்களுக்கு 1 ரூபா வேணுமா 99 ரூபா வேணுமா? சொல்லுங்க. 99 வேணும் 1 வேணும் இப்படிலாம் ஆசைப்படக்கூடாதுமா. எதையாவது ஒன்றைத்தான் கேட்கணும். ஒரு கேட்கல ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? 1 ரூபா வேணுமா 99 ரூபா வேணும்னா 99 ரூபா தாங்க சாமி அப்படின்னு கேட்டா சரி, நாம் அப்படிதான் கேட்கோம். இதான் மனித கணக்கு. ஆனா கடவுளுடைய கணக்கு அப்படி இல்லை. 1 99 என்கிற எண்ணிக்கையில் பார்ப்பது அல்ல. நாம கடவுளுக்கு முன்னாடி நம்பர் இல்ல, நம்பர் தான் 1 பெருசா 99 பெருசான்னு சொல்லுவோம். நாம நம்பர்ல, நாம மெம்பர். மெம்பர்னா வார்டு மெம்பர் இல்லம்மா, நாம கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். 5 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை நாசமா போட்டு அப்படின்னு விடுறது இல்லை. ஒன்னு இந்த வயிற்றுல தானே பெத்தேன் அப்படின்னு சொல்லி நம்மை மதிக்காமல் செல்கிற பிள்ளைகளையும் தேடி செல்பவள் தான் ஒரு தாய், ஒரு தந்தை. 2 பிள்ளை தான். ஒருத்தர் கூடவே இருக்கிறான், ஒருத்த மட்டும் சொத்தெல்லாம் முடிக்கிட்டு ஓடி போயிட்டான். கூடவே இருக்கிறவன் மேல பாசம் வச்சிருந்தார். ஆனா அந்த ஓடி போன மகன், தொலைந்து போன மகன், ஊதாரி மகன் எப்பண்டா வருவான் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? காத்துக்கிட்டு இருந்தார். அவன் வந்த உடனே அவனுக்கு ட்ரெஸ், புது ட்ரெஸ், காலுக்கு செருப்பு, கைக்கு மோதிரம், அவனுக்கு நல்ல சாப்பாடு. அவன் வந்துட்டான் அப்படின்னு ஊருக்கே விருந்து. ஏன்னா என் மகன் இறந்து போயிருந்தான், அவன் மீண்டும் வந்திருக்கிறான். நேர்மையாளர்கள் 99 பேரை விட மனம் திரும்பிய ஒரு பாவியை குறித்து தான் விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். இயேசு அப்படி மகிழ்கிற தெய்வம். தொலைந்து போன ஒரு ஆடு, அதை தேடி செல்கிற தெய்வம். அதனால்தான் அவர் நல்ல ஆயன். அவர் கூலிக்கு மேய்ப்பவர் அல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஆட்டை நாம மேய்க்கிறதுக்கும் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து மேய்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சம்பளம் கொடுத்து மேய்ச்சா என்ன ஆகும்? 5 மணி ஆயிட்டா ஆட்டை என்ன செஞ்சிடணும்? வீட்டுக்கு பத்திடணும். அது மேய்ஞ்சுதான் மேயலியா, நல்ல புண்ணு உள்ள இடத்துல இருந்துச்சா, கரெக்ட் காட்டில் போய் நின்றுச்சா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. டைம் 10 மணிக்கு அவுக்கணும், 5 மணிக்கு வீட்டில் கொண்டாந்து அடைச்சிடணும். ஆனால் நாம் நம்ம ஆட்டை, சொந்த ஆட்டை நாமளே மேய்ச்சோம்னா ஆடு வயிற்ற பார்ப்போம். ஆடுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கா நிறையலையா, சரி எனக்கு கூட கொஞ்சம் நேரம் நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்வோம்? நின்று மேய்ப்போம். அதனால தான் திருப்பாடல் 29:23 சொல்கிறது, நல்ல ஆயன் என்ன செய்வார்? பசுமையான புல்வெளிக்கு என்ன செய்வார்? அழைத்து செல்வார். சும்மா கடமைக்காக மேய்ப்பவன் அல்ல, பசுமையான புல்வெளிக்கு அவர் என்ன அழைத்து செல்வார். நல்ல நுனி புல்லா, நல்ல பசும் புல்லா, நல்ல அருகம் புல்லா பார்த்து மேயட்டும் அப்படின்னு ஆடுகளை கொண்டு போய் விடுவார். ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிற பொழுது கூட ஆயன் நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் விவிலியத்தில். ஆனா திருப்பாடல் 23 அப்படி சொல்லல. எந்த நீர்நிலைகளுக்கு? அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். புல்வெளிக்கு அழைத்து செல்வார் இல்ல, பசுமையான புல்வெளிக்கு அழைத்து செல்வார். ஒவ்வொன்னையும் அவர் என்ன செய்கிறார்? விலைக்கு சொல்கிறார். ஏன் அமைதியான நீர்நிலை?
அமைதியான நீர்நிலைக்கு எதுக்கு ஆட்டை அழைச்சிட்டு போகணும்? சும்மா தண்ணியை கொண்டு போய் காய்ச்சா குடிக்காதா? நல்ல ஆடு மாடு மேய்ச்சவங்களுக்கு தெரியும், தண்ணி ரொம்ப சலசலத்து போய் கிடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப தண்ணியில் அலை அடிச்சுக்கிட்டு கிடந்துச்சுன்னா ஆடு என்ன செய்யாது? சீக்கிரமா வாய் வைக்காது, பயப்படும். உள்ள என்ன இருக்குதோ அப்படின்னு ஆடு என்ன செய்யும்? பயப்படும். தண்ணி அமைதியா பன்னீர் மாதிரி தெளிவா தெரிஞ்சதுன்னா ஆடு தைரியமா துணிஞ்சு வாயை வச்சு என்ன செய்யும்? குடிக்கும். அதனாலதான் விவிலியம் சொல்கிறது, நல்ல ஆயன் என்ன செய்வார்? அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார், பசுமையான புல்வெளிகளுக்கு அவர் என்னை கூட்டி செல்வார். அந்த ஆயன் இருக்கிற பொழுது எனக்கு கவலையே இல்லை. நான் எங்க வேணாலும் இருந்தால் எனக்கு கவலை இல்லை. சாவின் இருள் சூழ்கின்ற பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. எனக்கு எந்த தீங்கு வராது. ஏன் எந்த தீங்கு வராது? என் கூட யார் இருக்கிறா? நல்ல ஆயன் இருக்கிறார். அவர் எந்த தீங்கு எனக்கு விட மாட்டார். ஒருவேளை எனக்கு அப்படி தீங்கு வந்தது என்றால் எனக்கு வருகிற தீங்கை அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்வார். இயேசு எதனால நல்ல ஆயன் நானேன்னு சொல்றார் தெரியுமா? நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார். இயேசு சொன்னவர் மட்டுமல்ல, அவர் செய்தவர். தொலைந்து போன ஒரு ஆட்டை காப்பதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தவர். நாம் எல்லோரும் அப்படி தொலைந்து போன ஆடுகளாகத்தான் இருக்கிறோம். ஒருவேளை நாம் இயேசுவை தேடி செல்லவில்லை என்றாலும் கூட இயேசு நம்மை தேடி வருகிறார். நல்ல ஆயன் ஆட்டை தேடி செல்பவன். நல்ல ஆயன் ஆடுகள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவன். மத்தேயு எழுதின நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தை. மத்தேயு 9:36வது இறை வார்த்தையில இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வருகிற லட்சக்கணக்கான மக்களை பார்க்கிறார். எல்லா மக்களும் வந்து கூடி வந்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்த பொழுது இயேசுவினுடைய உள்ளம் எப்படி உருகி போய் விடுகிறது என்பதை விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. 36வது வசனம். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி திரண்டு வந்திருந்த எல்லா மக்களையும் பார்க்கிறார். பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். காரணம் என்ன? அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்தார்கள். எனவே அவர்கள் மீது பரிவு கொண்டார். இவர்களை வழிநடத்துவதற்கோ, இவர்களை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வதற்கோ, பசுமையான புல்வெளிகளுக்கு அழைத்து செல்வதற்கோ, ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கோ அங்கே ஆயர்கள் இல்லை. நான் சொன்ன இயேசு தன்னை நல்ல ஆயன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, அதற்கு முன்னால் இருந்த ஆயர்கள்னா யூத சமய சமூக தலைவர்கள். அவர்கள் எல்லோரும் அந்த தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக, தலைமை குருவாக வர வேண்டும் என்பதற்காக பணத்தை கொடுத்தவர்கள். இப்ப இன்னைக்கு எப்படி அரசியல்ல பொறுப்புகளுக்கும் நிலைகளுக்கும் வருவதற்கு பணத்தை வாரி இறைத்து அந்த பதவிக்கு வருகிறார்களோ, அதை போல இயேசுவினுடைய காலத்தில், அவருக்கு முன்னால் யூத சமயத்தில் அந்த சமயத்தினுடைய பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு வருவதற்கு பணத்தை கொடுத்து வாங்கினார்கள். அப்ப பணத்தை கொடுத்து ஒரு பொறுப்பை வாங்கினா அந்த பொறுப்பை வச்சு என்ன செய்ய முடியும்? கொடுத்த பணத்திற்கு 2 மடங்கு சம்பாதிக்கணும். அதுதான் எண்ணம். அதனால்தான் யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார், எனக்கு முன்னால் வந்தவர்கள் திருடர்களும் கொள்ளையர்களும். அவர்கள் ஆடுகளை சிதறடித்தார்கள், ஆடுகளில் இருந்து ஆதாயத்தை பார்த்தார்கள். ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தவர்கள் அல்ல. அந்த ஆடுகளிடமிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆடுகளை வைத்து நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்தலாம் என்று நினைத்தவர்கள். எனவேதான் அவர்கள் திருடர்கள். ஆனால் நான் எதற்கு வந்தேன்? என் ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும் என்று வந்தேன். அப்ப இயேசு வருவதற்கு முன்பாகவும் எல்லோரும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இயேசு எப்படி தன்னை நல்ல ஆயன் என்று சொல்லுகிறாரோ, அதை போல என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு வந்தேன். 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடைசி வரி என்ன சொல்லுகிறது? என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு வந்தேன், அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்தேன். அரை குறை வாழ்க்கை அல்ல. நம் ஆண்டவர் இயேசு நிறைவான வாழ்வை தர வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காகத்தான் இயேசு வந்தார். அதற்காகத்தான் தன் உயிரையும் தந்தார். அப்ப நான் செத்து போன பிறகு இவர்களை இப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகவா? இல்லை.
இந்த மக்களை எனக்கு பின்னாலும் வழிநடத்துவதற்கு ஆயர்கள் தேவை. அதற்காகத்தான் 12 பேரை அவர் திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு வச்சிருந்தார். அவர்களுக்கு தலைவராக அவர் என்ன செய்தார்? பேதுருவை, ராயப்பரை வைத்தார். ஆனா இயேசுனுடைய மரணத்திற்கு முன்பாக இயேசுவை காட்டி கொடுக்கிற யூதாசை போல இயேசுவை மறுதலிக்கிற நிலையில் ராயப்பர் போய் நின்றார். நீதான் பாறை, உன் மீது திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு நம்பி அவர் மேல, ராயப்பர் மேல திருச்சபையை கட்டிட்டு எனக்கு பின்னால் நீ இந்த மக்களை பார்த்துக்கொள் என்று சொன்னால், இப்போ அவரே என்ன செய்தார்? மறுதலித்து விட்டார். மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த நீ வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்க வைப்பேன் சொன்ன அதே இயேசுவினுடைய வார்த்தை மறந்து போய் மீண்டும் ராயப்பர் எங்க போயிட்டாரு? மீன் பிடிக்கவே போயிட்டார். இப்போ என்ன செய்யறது? இப்போ எனக்கு பின்னால் நான் விட்டு சென்ற தலைமை இப்படி வீணாகி போய்விட்டதே. மீண்டும் உயிர்த்த இயேசு வந்து பேதுருவை அழைக்கிறார். அழைத்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். ஒரு முறை, இருமுறை, 3 முறை கேட்கிறார். கேட்டுட்டு பேதுரு சொல்லுகிறார், ஆமா ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். 2வது முறை, 3வது முறை கேட்ட உடனே அழுது புலம்பி, ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களை அன்பு செய்வேன், சில நேரம் தெரியாதுன்னு சொல்லுவேன், ஓடி போவேன், இவ்வளவு பலவீனமாக உள்ளவன் என்று அவர் அழுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அன்பு செய்கிறாய் என்றால் என் ஆடுகளை நீ பேணி வளர்க்க வேண்டும். அப்ப திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தை, முதல் ஆயர் ராயப்பரை உருவாக்கி நீ என் ஆடுகளை பேணி வளர் என்று அவரை ஆயர் நிலையில் வைக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு வத்திக்கானில் ராயப்பருக்கு பின்னால், அப்போஸ்தலர்களுக்கு பின்னால் வந்த எல்லா திருச்சபை தலைவர்கள், அவர்கள் திருத்தந்தையர்கள், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இவர்கள் எல்லோரும் இன்று நம்மை வழி நடத்துகிற ஆயர்கள். அதனாலதான் இப்போ ஆயர்கள் கையில என்ன இருக்கு? 6 கையில் என்ன இருக்கு? செங்கோல். எதுக்கு? ஆயர் கையில செங்கோல் எதுக்கு? நடந்து வரும்போது கீழே தடிக்கு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, ஊனி பிடிக்கா, மக்களை வழி நடத்துவதற்காக. அந்த செங்கோலை வச்சு எப்படி வழி நடத்த முடியும்? அந்த செங்கோலை வச்சு திருப்பாடல் 23 நீங்க பாத்தீங்கன்னா, ஆயன் கையில ஒரு கம்பு இல்ல, 2 கம்பு இருக்கும். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னதெல்லாம்? உம்முடைய கோலும் நெடுங்கழியும். நெடுங்கழி அதுதான் இப்போ ஆயன் கையில இருக்கு. எல்லா ஆயர் கையிலையும் நெடுங்கழி இருக்கு. நீங்க சொல்றீங்க அது எதுக்கு? சாமி, நம்ம எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு தான். அந்த செங்கோலை வச்சு நம்மளை எப்படி வழி நடத்த முடியும்? ஆயன் அந்த நெடுங்கழியை வச்சு எப்படி வழி நடத்துவான் ஆடுகளை? அந்த நெடுங்கழி எதற்காக? நெடுங்கழி எதற்காக? ஆடை பத்திட்டு போறோம், ஒரு கருவ மரம் இருக்கு, கருவக்காய் நல்ல காய்ச்சி கிடக்குது, அந்த வளைவான கொக்கி வச்சிருக்கிற அந்த கம்பை வச்சு என்ன செய்வான்? கருவக்காய் மரத்தெல்லாம் என்ன செய்யணும்? உலுப்பி விட்டா கீழே வளர்ந்து ஆடுலாம் என்ன செய்யும்? சாப்பிடும். அப்படி போறோம், பக்கத்து தோட்டில் ஒரு அவுத்திக்கரை இருக்கு, வெளியில நின்றுக்கிட்டே அந்த வச்சு, அடுத்த தோட்டமா இருந்தாலும் 4 அவுத்திக்கரையை அவிச்சு போட, கொஞ்சம் முருங்கைக்காயை உடைச்சு போட, கொஞ்சம் வேப்பங்குலையை அறுத்து போட, இதெல்லாம் செஞ்சா ஆடுகள் என்ன செய்யும்? சாப்பிடும். வெரி குட். அதுக்கு தான் நெடுங்கழி. ஆனா விவிலியம் திருப்பாடல் 23 சொல்லுகிறது, நெடுங்கழி மட்டுமல்ல, கையில் இன்னொன்னு என்ன இருக்குது? கோல், சின்ன கம்பு, கட்டை கம்பு. அது எதுக்கு? கட்டை கம்பு எதுக்கு? சேட்டை பண்ண உன் கட்டைக்காலம் ஒடிக்கைக்கு தான். இப்ப இது அந்த கட்டை கம்பு தான் என்ன செய்யணும்? வழி நடத்தணும். ஆயன் அப்படின்னா நீ கேட்க நேரமெல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம்லாம் ஆயன் இல்ல. நீ என்ன செஞ்சாலும் சூப்பர், வெரி குட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பேரு பங்குச்சாமியார் இல்ல. தவறு செய்கிற பொழுது தவறு என்று சுட்டி காட்டுவது. சொன்ன இடத்துக்கு போகாம ஆடு எங்கேயாவது போச்சுன்னா கம்ப தூக்கி என்ன செய்யணும்? எரியணும். கால் என்ன செய்யும்? என்னமா செய்யும்? ஒடியும். பிறகு என்ன செய்யணும்? ஆயன் தூக்கி சுமக்கத்தான் செய்யணும். இப்ப நீங்க சொல்லக்கூடாது, ஆமா தேவையா உனக்கு, அப்ப நான் எக்கேடு கெட்டு போறேன்னு விட வேண்டியது. அப்படி விட முடியாது. அது சம்பளத்துக்கு மேய்க்க வந்தா நீ என்ன போன்னு விடுவான். சாயந்தரம் வந்தோடனே 50 ஆடு கொண்டு போனா 45 ஆடு தான் இருக்கு, மீதி 5 ஆடுங்க. அது கள்ளப்பை ஆடு. நான் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. எப்ப நீ பத்திரமா கொண்டு அது பின்னாடி எல்லாம் நான் ஓடிட்டு இருக்க முடியுமா? எனக்கு வேற வேலை இல்லையா? ஆனா நாம அப்படி விட முடியாது. தவறு செய்தால் கண்டிக்கணும், கோல் கண்டிக்கணும்.
உனக்கு தேவையானதை பறித்து கொடுக்க வேண்டும். அதான் நெடுங்களி. உமது கோலும் நெடுங்களியும் என்னை தேற்றும். அப்ப பங்குச்சாமியாரோ ஆயர்களோ அன்பிய வழிகாட்டிகளோ நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சரியானவற்றை சொல்ல வேண்டி இருக்கிறது. தவறானது என்றால் அதையும் சுட்டிக்காட்டி கண்டித்து திருத்த வேண்டி இருக்கிறது. ஆயன் என்பவன் நமக்கு நல் வழி காட்டுபவன். நாமும் நல்ல ஆடுகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், நாம நல்ல ஆடா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவரின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய குரலுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இயேசுநாதர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு பல நேரங்களில் சொல்லி சொல்லி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். இந்த பேர்ல சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான். கடைசி அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருவார். என்ன சொல்லுவார்? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய விருப்பம். கேட்டன்னா நீ பசுமையான புல் தரையில் அமைதியான நீர்நிலையில் இருக்கலாம். இல்லைன்னா நீ எங்க போண்டிய இருக்கும்? கரட்டு காட்டில் போகணும், ஆபத்துக்கு போகணும், விழுந்துருவ. எனவே இன்னல்கள் இடையூறுகளில் சிக்கல்களில் நீ விழுந்து விடாமல் இருக்க ஆயனின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். துன்பத்தில் துயரத்தில் நோயில் பாவத்தில் நாம் விழுந்து விடாமல் இருக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதனாலதான் தாபோர் மலையில் இயேசு உருமாறுகிற பொழுது தந்தை இறைவன் தன்னுடைய மகனை உச்சி முகர்ந்து மகிழ்கிற பொழுது சொன்னார், இவரின் குரலுக்கு செவி சாயுங்கள். அப்படி செவி சாய்த்தால் நாம் நல்ல ஆடுகள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு நல்ல ஆயன், நான் நம்புகிறேன். அதை போல இயேசு என் மகன் என் மகள் நல்ல ஆடு என்று அவர் நம்ப வேண்டும். அதற்கு தகுந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட இந்த 10 நாட்கள் திருவிழா நமக்கு துணை புரியட்டும். புனித சின்னப்பரின் பரிந்துரை நம்மை வழி நடத்தட்டும். ஆமன்.